நான் படுத்தா நான் பால் விரிச்சா அது பைகளிலே முடியவே முடியாதுடா. முடியாதா? ஏன் முடியாது? ஒரு பெண்ணுக்கு கருப்பு தானே வசந்தது. பொண்ணுங்க கருப்பு எப்பதான் கொடுப்பாங்க? கருப்பு வசதி இருந்தா கருப்புனா இந்த கருப்பு இல்ல, கருப்பு கருப்பா செல்லம். கருப்பு பாட்டு எந்த காலில் இருக்குதுன்னு சொல்லி காலுக்குதான் இருக்கு. கிலோ கிலோவா தண்ணி சொல்றியா? எங்க அம்மா கிட்ட கேட்போம். அம்மா கிட்ட கேளு. உண்மையிலே சொல்றியா இல்ல சொன்னா விளையாட்டு? அப்படியே மறந்தாலும் பொண்ணு கிட்ட கேளு. அப்படிங்க. ஏய் வதட்டோர யோ வதட்டரச்சி ஐயா வதட்டோர நோ ஒத்த முத்தா சாவி யா பையே முன்னே பிடித்து புடுங்க வேண்டும். அது என்ன பக்கத்தில் உணர்ச்சி
போடுற வேஷம் என்ன ஒரு பெண் என்றால் பேய் கூட மனிதன் தானே. நீ ஒரு தாய் வயிற்றில் தானே பிறந்தாய். தாய் வயிற்று நாய் வயிற்று இப்படி ஒரு பெண்ணின் சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறாயே, பெண்ணின் கற்பை சூறையாட நினைக்கிறாயே, நியாயமாடா? நாயமா இப்படி எல்லாம் செய்யக்கூடாதடா. அப்போ என்ன தவறுடா. ஏன் தவறு? தாய் தந்தை யாருக்கும் உனக்கு நல்லது சொல்லி கொடுப்பா. தாய் தந்தையை பற்றி பேசாதே. நான் யாருக்கு பிறந்தேன், எப்படி பிறந்தேன், என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்னவென்று தெரியாமலேயே இதுவரை நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். கண்ணியா தவித்துக் கொண்டிருக்கிறேன். அதனுடைய வேட்டைதான் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டது. பாவி, இதே நிலையில் தான் நானும் இருக்கிறேன். என் தாய் தந்தையரை பிரிந்து தன்னந்தனி கானகத்தில் நான் பசியோடு அலைந்து கொண்டிருக்கிறேன். தாய் தந்தையை பிரிந்து விட்டாயா? ஆமா. உன்னுடைய தாயார் என்று தெரியாதா? என் தாய் தந்தை அனைவரும் தெரியும். தெரிந்தும் சூழ்ச்சியில் சிக்கிக்கொண்டு என் நாட்டை இழந்து என் தாய் தந்தை வாழ்க்கையில எப்படி இருக்கிறதோ அதே நிலையாக நீயும் இருக்கிறாய். உன்னுடைய பாதையில் என்னுடைய பாதை ஒரே மாதிரி இருக்கிறது. தெரியாமலையோ உன்னை நான் அழித்து விட்டேன். அம்மா, என்னுடைய கரங்களை கூப்பி நான் உன்னுடைய தாயே, நானும் என்னுடைய தாயார் தந்தை விளக்கம் தெரியாமல் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதைகளை நான் கூறி வருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதைகளை நீங்களும் கூறி வாருங்கள். அப்படியா? இருந்து கொண்டிருந்தால் பொழுதானது போய்கொண்டே இருக்கும். ஆகையால் என்னுடைய கதையை நான் கூறுகிறேன், உங்கள் கதையை நீங்கள் கூறிக்கொண்டே வருவோம். மகாலட்சுமி. திருப்பதி என்றவர் அருணகிரிநாதர். அருணகிரிக்கு ஆண்டவன் முருகன். முருகன் தந்ததோ சரவண பொழிகை. சரவண பொழிகை என்றால் கங்கை. கங்கையை சுமப்பவன் ஈசன். ஈசன் ஏறுவதில் ரிஷிவன். ரிஷபத்தை படைத்தவன் பிரம்மா. பிரம்மாவுடைய மனைவி சரஸ்வதி. சரஸ்வதி கையில் இருப்பது நாதம். நாதத்துக்கு உரியவன் நாரதன். நாரதம் செய்வதோ கலகம். கலகத்துக்கு உரியவன் தக்கன். தக்கன் மகளோ சக்தி. சக்தி கையில் இருப்பது கபாலம். அந்த கபாலத்துக்கு உரியவன் அரக்கன். அரக்கன் அழைப்பதற்கு ஸ்ரீ ராமச்சந்திரன். அப்படி இருக்க இந்த தமிழ தீவிலே அங்கேயே சிங்கன். அங்கேயே சிங்கன் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். எனக்கு முன்னாக அவருடைய காவலை காணவில்லையே. இது
வணக்கம் சாமானி. ஏய் வந்த உடனே ஏன் சாம் ஐயோ 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 ஏய் 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 ஐயோ ஏய் ஏய் என்னடாச்சு ஐயோ ஏய் என்னடாச்சு தெரியல என்னாச்சு என்னடாச்சு என் பொண்டாட்டி கேட்கற கூட எங்க மாமியா கேட்பாளே. ஏய் உன் பொண்டாட்டி கேட்கல உன் மாமே கேட்பா பொண்டாட்டி கேட்கல உன் மாமே கேட்பா என்னடா கேட்பா மாமியா கேட்பாளே. என்னடா கேட்பா ஏய் என்னடா கேட்பா இருக்குப்பா. என்னடா ஐயா தப்பா நினைக்காதீங்க. கல்யாணம் பண்ணி மறு சாப்பிட போனேன். போனட்டு எனக்கு மாமியார் வெள்ளி அண்ணா எடுத்து கட்டினாங்க. வெள்ளி அண்ணா கயிறு ஆமா. நாடகம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் பேக்க வச்சுதோ பேக் வச்சுதோ? ஓடியாந்து அண்ணாக்கு ஒரு தடவை தொட்டு பாப்பாங்க. யார் உங்க மாமியார் மாமியார். ஏய் ஏன்னு கேட்டா ஒரு குடிகார ஒருத்தர் நான் கேட்கல. ஓஹோ இந்த கம்பெனில வந்து குடிகாரங்கறான் லாடி லபுக்கு ராஸ் நாடி லபுக்குதா கதிரு கதிரு வேலு கதிரி கதிரி அவட போய் நாக்கால வச்சு குச்சறானே என்ன சொல்லிட்டு ஓடியாந்து டைன் பாப்பாங்க. ஏண்டா நீ ஒரு குடிகாரன் அவன போய் சொல்லிக்கிறே பாவம். டேய் எனக்கு முன்னதாக வர வேண்டிய நீ ஏண்டா இன்னி கால தாமதம் அந்த கால தாமதம் கேட்காதீங்க ஐயா. ஏண்டா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. என்னடா கஷ்டம் என்ன கஷ்டம் கேட்டா சொல்றா. ஐயா ஓனர் போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஓனர் போன் பண்ணிக்கிறாரு சீக்கிரம் வாடா குமாரே. ஏய் கொச்சு குமார் சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா. 6 மணிக்கு வரதுக்குள்ள ஒரு 100 முறை போன் பண்ணிட்டேன். சரிடா என்ன பண்ண? டேய் அவர் நிலைமை உனக்கு தெரியல. நீ வரவே வர மாட்டியா கொக்கால எங்கனா குச்சி போட்டு கலக்கிறேன்னு உன்னை கூப்பிட்டு சொல்றா. இவருன்னா ஊத்தி குடுத்த மாதிரி பேசுறீங்க. ஏய் குச்சி குத்தி தான் நீ குச்சிட்டு வர அப்புறம் நான் சொல்றீங்க சொல்றா. ஏய் மாட்ட கொட்டாயில ஓட்டி போய் ஏய் கட்டனா மாட்டை கட்டினா தெரியல தெரியல. ஏன்னா போத உனக்கு தலைக்கு மேல ஏறி போச்சு. அதனால மாடு கட்டினே கட்டலையான்னு தெரியல உனக்கு தெரியல சொல்றா. ஆயால நாடகம் முடிச்சுட்டு மறுநாள் வீட்டுக்கு போய் பேக்க வச்சா என் பொண்டாட்டி கேக்குறா என்ன உன் பொண்டாட்டி கேக்குறா. டேய் லக்காடி லக்காடி திட்டு பையா திட்டு பையா போட்டு யாரு யாரு கேக்குறா யாரு கேக்குறா என் பொண்டாட்டி என்ன கேக்குறா அப்படி தெளிவா சொல்றா. பூரா வாங்கிட்டு வந்து போறா. கை பாவனை எங்க காட்டணும் அங்க காட்டணும் சரிங்க தவறி காட்டு சொல்றா. ஊரா போறேன் நாடகத்துக்கு மாட்டை அவுத்து போய் பக்கத்து வீட்டுக்கார பயிர பயிர் மேய்ச்சிச்சுடா. பயிர் மேய்ஞ்சிச்சு. என்ன பயிர் மேய்ச்சிச்சு? ஒரே ஒரு பயிருக்கு ஒரே ஒரு பயிர் அதுக்காக லக்காடி ஒரு பயிர் கைண்டி பயிர்னா பயிர் ஓடுதாடா பின்னாடி. இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம்டா. ஆமா இந்தியாவின் என்னது விவசாயம் முதுகெலும்பே விவசாயம். அந்த விவசாயம் இல்லைன்னு நம்மள போல மக்கள் விவசாயத்தை இறங்க நம்மளுக்கு சோத்துக்கு வழி கிடையாது. பாவம் ஏதோ மழை பெஞ்சதுல ஏதோ நாட்டு விட்டு நடு நட்டு பயிர் வச்சுக்கிறாங்க. உங்க மாட்டை மானாரு விட்டு வந்தா சும்மா இருப்பான். ஆம்பளை பேர் போவோம். அப்ப நான் என்ன யாரு என்ன பண்ணாங்க? என்ன பண்ண கல்ல எடுத்தா 50,000 ரூபாய் மாட்டுங்க காலை வச்சுட்டாங்க. காலை வச்சுட்டாங்க. காலை வச்சுட்டான். நான் என்ன பண்ண ஆம்பளை சிங்கமாச்ச என்ன பண்ண போனேன். யாராவ மாட்டை காலை ஓட்டுன்னு கேட்டேன். என்ன மாதிரி கேட்டேன். யாராவ மாட்டை காலேஜ் வா. என்ன பண்ணா வளர்த்தக்குள்ள அவன் கொண்டாடி விளக்க மாதிரி எடுத்துட்டு வராங்க. விளக்க மாதிரி எடுத்துட்டு வராங்க. படம் கட்டி எடுத்து வர பரவாயில்லைங்க. விளக்க மாதிரி எடுத்துட்டு வராங்க. உடம்ப கட்டி விளக்கு மாறு ஒண்ணு என்ன பண்ண ஓங்கி அடிக்கிறதுக்கு நோக்கினா பாரு. எட்டி ஒச்ச பாரு. அந்த அம்மா அங்க காட்டுண்டா இங்க வந்து காட்டுறேன். அங்க சொல்றா தென்காரியில அந்த அம்மா மலாந்தாட்சி இப்படி ஊந்துறாங்க. பாவடா டேய் பாவம் 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 வச்சடா. மலாந்தாட்சி இப்படி ஊத்தா கூட்டம் கூட்டமா கும்பலு கும்பலா தேபியா ஏண்டா கும்பலு கும்பலா தேபியா கூட்டம் கூட்டமா எல்லாமே ஒண்ணுதானடா. அது பார்த்தா இந்த குமார் பையனுக்கு நான் நேரம் கெட்டு போச்சு என்ன தெரியல. இந்த அரிஜோடி நாடக மன்றத்துல அரசாங்கத்துல வேலை செய்யற பபுல் வாசம் ஆடி இருந்தா அப்படின்னு பார்த்தா அப்பதான் சேர்த்து எங்க ஊர் பஞ்சாப் கட்டிட்டாங்க. கட்டிட்டு போற வரும் மொத்த பேர பலன் அடிக்கிறான். அடிக்கலாமே அடிக்கிறான். என்னன்னு கேட்டா அந்த அம்மா கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுதான். 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் ஆனா 6 மாசம் கர்ப்பிணியா இருக்குது. 12 வருஷமா குழந்தை கிடையாது. ஏதோ ஆண்டவனுடைய கருணையால் அவங்க கர்ப்பிணியா இருக்கிறாங்க 6 மாசமா. அது நீ எட்டி வச்சதுனால கர்ப்ப கலங்கி போச்சுங்க. அடா பாவி பாவி அடா பாவி. கூட்டம் கூட்டமா வந்து அடிக்கிறாங்க. அடிக்கலாம் பஞ்சாயத்து பண்றாங்க. 3 நாளா கட்டி அடிக்கிறாங்க.
யாரும் பஞ்சாயத்து யாரும் தீக்கல. வரமாட்டாங்கடா. ஒரு ஐயா ஒருத்தர் வந்தாரு. வந்து என்ன பண்ணாரு, டேய் யாரா அவன் போட்டு அடிக்கிறீங்க, அருள்ஜோதி நாடக மன்றத்துல காவலாளி இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பஞ்சாயத்து பண்ணாரு. ஐயா என்ன பண்ணாரு, டேய் மாட்டை கால வருஷம் யாரான்னு கேட்டாரு. மாட்டை ஓட்டுமே கட்டி ஓட்டு மாட்டா ஊட்டாடு விட்டுரு. டேய் அந்த பொண்ணை 8 வருஷம் கர்ப்பம் கழிச்சு போச்சு 6 மாசம். அதே மாதிரி 6 மாசம் புள்ள ஊத்தாங்க பொண்ணை வந்து கஞ்சி சொல்ல வந்து கேளுங்க ஐயா. வாயில பூண்டுங்க ஐயா. பூண்டு சொல்லுங்க ஐயா. டேய் பூண்டா என்ன சொல்லுங்கடா இங்கடா. இங்கடா. தெளிவா சொல்லுங்க. பூண்டு ஆவாதுடா. டேய் அந்த பூண்டு தானே ரசம் வச்சு குடிச்சு பாரு. அக்கால காட்டா இருக்கும். அக்கால காட்டா இருக்கும் உங்க அக்காலியா. ஆமா ஐயா. டேய் ஒண்ணு இல்லையா. நான் அக்கா இட்டு மாதிரியா ஐயா என்ன கால தாமம் கேக்குறீங்களா? சொல்லிட்டீங்களா? ஒண்ணு இல்லையா. போச்சு ஐயா காசு போச்சு ஐயா. எனக்கு பொண்டாட்டிக்கு சண்டைங்க. உனக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை? ஆமாங்க. என்னடா சண்டை? என் பொண்டாட்டி எனக்கு கட்டி கொடுத்தாங்க. ஏதோ வரதாச்சுன்னு ஏதோ எனக்கு கொடுக்கல. என் பொண்டாட்டி கேட்ட எதுவும் கொடுக்காம வாங்கி வர வேண்டி வந்தேன் அப்படின்னு கேட்டுதுங்க. எங்க வீட்டுல வாங்கி வர மாட்டேன், எங்க அப்பா அம்மா ஒண்ணு செய்ய மாட்டாங்கன்னு சொன்னான். அவ கூட சண்டை போட்டு அவளுக்கு தெரியாம வேற ஒயின்ஷா போய் கோட்டை வாங்கி குடிச்சிட்டு வேற மாமியார் வீட்டுக்கு போனுங்க. மாமியார் வீட்டுக்கு போனேன். மாமனார் வெளியே உட்காந்து பாடு வெளியே உட்காந்து மாமனார் சொன்னுங்க. அப்பனுக்கு சம ஒரு மாமனார் கேளுங்க. மாமா சொல்லுங்க. மாமா பாடி உட்காந்து வெளியா போய் நின்ன மாப்பிள என்னடா இந்த பக்கம் எங்கடா என் பொண்ணுன்னு கேட்டான். டேய் மாமா மாமனார் சொன்னுங்க. அப்படி சொல்றா, தெளிவா சொல்றா. ஏண்டா டாபரா நான் காட்டாவறேன் அப்படி சொல்லு. டாபரா உன் பொண்ணு எனக்கு சண்டை, உன் பொண்ணு வீட்டுல வச்சு கும்பிட்டா நான் வந்துட்டேன் அப்படின்னு என்ன சண்டைன்னு கேட்டான். அந்த பாடு கேட்டான். மாமனாருங்க மாமனாரா கைப்பாவன் அங்க கட்டுறா. மாமனாரா மாமனாரா பாடு மாமனாரே அம்மா தாயா பாடு உட்காந்துருந்தாங்க. ஐயான்னு சொல்றா. இப்ப நானா மண்ணா கட்டினா சொன்னா சொல்றது கேளுங்க. சொல்றா. அந்த பாடு உக்காந்துருந்தாங்க. என்ன என் பொண்ணு எங்கன்னு கேட்டான். டே மாமா என் பொண்ணு உன் பொண்ணு அச்சு குமுத்த வீட்டுல பத்து நிக்கிறா. நாங்க வந்து என்னத்துல வந்தேன்னு கேட்டான். நான் கேட்டான் டே பொட்டா டே ஒன்பது எதுனா வாங்கி பையா பாரு யாரு வாங்கி அப்படியே மாமனார் சொல்லி தந்துங்க. ஏமா கம்முதாரா
வலிக்கவே இல்லையாண்டா? அம்மா, வைக்கிறேன் காலையில. டேய், என்னத்த வைக்கிற? என்னத்த வைக்கிற? வச்சுக்கிறான், வந்து வச்சுக்கிறான் அவன். சொல்றா. ஐயா, அந்த பாடு என்னனுங்க? அந்த பாடு சொன்ன ரைட்டு, இந்த பாடு யாரு? சின்ன மாமனாருங்க. அப்படி சொல்றா. கேட்டான். டேய் பாரு, என் பொண்ணு என்ன வச்சேன்னு கேட்டான். யாரு? அதுக்கு என்னடா பாடு? என் மாமனார் சொல்றேங்க. சொல்றா. நீ சொல்றா. எதிரே என் பொண்ணு வச்சுன்னு கேட்டான். ஏய். டேய் பாரு, காலத்தாம சொல்லணுமா வேணாமா? சொல்றா. அதை கீழே போடு. ரொம்ப வச்சு நிக்கிறேன். சொல்றா. பாருங்க விட்டு வச்சுக்கிறேன். அப்பா அம்மா அப்படி அடிக்கிறீங்க. ஆமா. டேய், பாடுடா. பக்கா துட்டு. காலையில வா. எனக்கு புடி பத்தல. பத்துலையா? ஏய், நக்காலா ஓய். வாங்குறியா பணம் சும்மா? ஆமா, எத்து நட்டாது கட்டு கட்டா. 500 ரூபாவா கொடுத்து. ஏய், நக்காலா 1500 ரூபாய் தரேன், 500 ரூபாய் தரேன்டா. ஹவுஸ் தூக்கிட்டீங்களா? டேய், என்ன தரது இப்ப? என்ன தரது இப்ப? சரி. பணம் சொன்னா அதான் நானும் சொல்றேன். ஐயா வாங்க ஐயா. கால தாமதம் கேட்டீங்க. என் மாமனார் அந்த பாடு போட்ட விட இந்த பாடு போட்டான். சரி, சொல்றா. சொன்னுங்க. சரி, சொல்றா. நேரா உள்ள போனேன். என் மாமனார் பத்தி கேட்காம என் மாமியார் உட்காந்துருந்தாங்க. நேரா உள்ள போனேன். அத்தா இந்த மாதிரி அத்தா என்ன இது மேரி? என்ன இது மேரி? மேரி சபாயா இதுதான் மேரி ஆனா அத்தா. இதுதான் மேரி அத்தா. இங்க வேணா ஒட்டுதே. மேரி அத்தா. சொல்றா. அத்தா கொஞ்சம் தூக்கு அத்தா. டேய், அத்தா. ஐயா சொல்ல வார்த்தை கேளுங்க. எனக்கு மறந்து போய் எனக்கு ஒரு கெட்ட பையன் ஒண்ணு கீழே ஐயா. டேய். ஊர்க்க பேச மறந்து ஐயா. தோட்டு கிட்டலாம் எனக்கு ஞாபகம் வரப்போ. அத்தேட்ட போனா. அத்தையார போனேன். வாங்க மாப்பிள்ள. என்ன சாப்பிடுறீங்க? பால் சாப்பிடுறீங்களா? எங்க பாத்தீங்க? ஐயோ என் அத்தை கேட்கறாங்க. ஏய் சொல்றத கேளுங்க. ஐயா பால் சாப்பிடுறியா கேட்டாரு. பால் சாப்பிடுறியா? கேட்டாங்க. பழம் சாப்பிடுறியா? ஃப்ரெண்ட் சாப்பிடுறியா? அல்வா சாப்பிடுறியா? என்னது? ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? என்ன ஃப்ரெண்டா? என்ன ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட்னா என்ன? ஏய், டேய் பையன்டா. ஓ, பிரெட்னா கனிமல்ல செய்வான், களிமல்ல. ஓ அந்த ஃப்ரெண்ட் சொல்றாங்க அவரா? சரி வாங்க போட்டு வாங்க. என் மாமியார் கேட்டா எது வேணா அத்தா இந்த மாதிரி நான் ஒரு வேலையா வந்தேன்னு. என்ன வேலையா வந்தப்பான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி உன் பொண்ணுக்கு எனக்கு சண்டை. உன் பொண்ணு அச்சு குமிட்டேன். வீட்டுல பத்து நிக்கிறா. நான் நேரம் இங்க வந்த சரக்கு குச்சிட்டேன். வெளியே அந்த பாடு அந்த ஒரு பொட்டப்பாடு வெளியே உட்காந்துக்கிறான். 2 பொட்டப்பாடு வெளியிக்கிறான். நல்லா கேட்டுங்க. எங்க அத்துக்கிட்ட அத்தா 2 பொட்டப்பாடு வெளியிக்கிறான். என்ன வீட்டுல விடல. எதுக்கிட்ட வந்தேன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. நீங்க கேட்டீங்க. உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு வரதட்சணையா 1 டசன் வாத்து கொடுங்க. 1 டசன் வாத்து குடுத்தா அவனு. டேய் உங்க அத்தா ஆடு வச்சீங்களா? எங்க அத்தா இல்லடா. அத்தா எங்க அத்தை வச்சு இல்லடா. வாங்கி கொடுக்க சொன்னடா. ஓஹோ மேகித்துக்கு. மேகித்துக்கு சொல்றா. அத்தை வாங்கி கொடுங்க. அப்பதான் நான் போய் உன் பொண்ணை கூட வாய்வேன். இல்லன்னா அவளை அத்து விட்டுருவேன் அப்படின்னு. மாப்பிள்ள அந்த மாதிரி பண்ணாத. நான் பணம் தரேன் அப்படின்னாங்க. சொன்னாங்க. எங்க மாமியார் சொன்னாங்க. சொல்றா. பணம் கொடுத்தாங்க. நேரா போனுங்க. சேத்பட்டு மானாம சந்தைக்கு போனுங்க. சேத்பட் மானாம சந்தைக்கு. ஆமாங்க. 1 டசன் வாத்து வாங்கி வந்தங்க. 1 டசன் வேணாம்டா. வாங்கி நேரா வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்து வீட்டு பின்னாடி கட்டி வச்சு வாத்து மொத்தம் கொட்டையில விட்டுக்கிறேங்க. என் பொண்டாட்டி வந்து பார்த்தா என்னதுன்னு கேட்டா அவளுக்கு ஒண்ணும் தெரியாது பழகுதுங்க. இது என்னதுன்னு வாத்து மான்ன வாத்து அப்படின்னு. என்ன வாத்துங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ஏண்டி ஒண்ணு இல்ல அது மேஞ்சிச்சுன்னா முட்டை போடும் அப்படின்னு. எங்க அது எப்படி முட்டை போடும் கேட்டா ஒண்ணு இல்லையே காலைலங்காட்டியும் கேணி காட்டி ஓட்டின்னு போனோம். சேத்துல விட்டா நல்லா மேயும். மேய்ஞ்சிட்டு வந்து மண்புழு பொறுக்கும் எல்லாம் துண்ணும் சொல்லு. துண்ணுபிட்டு வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு வந்தா முட்டை போடு நின்னு முட்டை போடுன்னு. எங்கங்க முட்டை போடுன்னா கேட்டா இதுதாங்க எனக்கு என் முன்னாடி சண்டை காலத்தாமதம் வந்து காரணம். எங்க முட்டை போடுறது கேட்டது தான் நான் என்ன சொல்லிட்டேன். சூத்தோட தானே முட்டை போடுன்னு சொன்னேன். சூத்தோட தான் முட்டை போடுன்னு சொன்னேன். என்ன தெரியுமா கேட்டா டே பொட்டை டே பாடு ஏன்டா என்ன அந்த மாதிரி சொல்ற பாடு டே பொறுப்போக்கு யார சொல்ற? முன்னாடி என்ன கேக்குறாங்க. அப்படி சொல்றா. அதனால தெரிஞ்சுட்டாங்க. அவரு சண்டை போட்டு வந்தால காலத்தாமதம் ஆச்சுங்க. சரிடா. இந்த கபில தீவிலை அங்கேயே செங்கிட்டு பெயர் பெற்று சீரம் சிறப்போடு அது மட்டுமல்ல என்னை
தங்கை ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை கற்பகம் இருக்கின்றார். ஆமா. எனது மனைவி இருக்கின்றாள் அபிராமி. ஆ. அபிராமியை சந்திப்பதற்கு முன்பாக நமது தங்கை இருக்கின்ற கற்பகம். நம்ம தங்கச்சி நம்ம தங்கச்சி. டேய், எங்க எங்க தங்கச்சி? இப்ப உங்க அக்கா எங்க அக்கா மேரி, எங்க அக்கா மாதிரி. மாயா உங்க மாயா மேரி, ஆமா. உங்க அப்பா எங்க அப்பா மாதிரி. எங்க அப்பா மேரி. ஆ. ஓகேங்களா? Right. உங்க பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி மேரி. அத மட்டும் சொல்ல கூடாதுடா. இல்ல எல்லாம் தப்பா. வர கூடாதுடா. உங்க தங்கச்சி உங்க தங்கச்சி பேர்டா. நம்ம 2 பேரும் சேர்ந்தா நம்ம தங்கச்சி. தங்கச்சி. அது ரைட் விடுறா. சரி, நான் அடுத்ததாக என் தங்கச்சி கற்பகம். கற்பகத்தை அழைத்து வா. ஓடு ஓடு ஓடு. அண்ணா நான் பாக்கவே ஓடி வர போயிட்டே இருக்கீங்களா? நான் கற்பகம். என்னம்மா? தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, அந்த சொல்மிக்க கற்பகம் என்றும் நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ வாழ்த்துகின்றேன். என்ன எதற்காக கேட்டு வாழ்க்கை காரணம் என்ன? உன்னை எதற்காக அழைத்திருக்கிறேன் காரணம் என்று கேட்கிறாய். ஆமாண்ணா. ஆமாம், நீ குழந்தை பருவமாக இருந்தாய். இப்பொழுது குழந்தை பருவம் நீங்கி இப்ப கன்னி பருவம் அடைந்திருக்கின்றாய். உண்மைதான் என்ன? உனக்கேற்ற ஆடவனை பார்த்து திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கின்றது. அண்ணா எனக்கு கல்யாணமா? எனக்கு கல்யாணம் தேவையில்லை அண்ணா, தேவையே இல்லை. ஆமா. அண்ணா எனக்கு கல்யாணம் வேணாம் அண்ணா. எதுக்கு எதுக்கு? வேணாம் அண்ணா, எனக்கு பிடிக்கல. ஏம்மா, உன்னை நான் வீட்டுல வச்சிருக்கிறது பார்த்தா மடியில நெருப்பு கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்குது. அதனால உனக்கு கேட்ட ஆடவனை பார்த்து ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். அதை நான் கண்குளித்து பார்க்க வேண்டும் எனக்கு ஆசைமா. அண்ணா நான் சொல்ற கல்யாணமே தேவையில்லை. டேய் சொல்லாண்டா. இல்லாத நேரத்துல எப்படி தெரியுமா உன்னை காப்பாத்தினாரு? எப்படி? 10 பேர் கேட்டேன், உனக்கு மிஸ் கால் கொடுத்து ஓடி புடி வேண்டாவோ, மிஸ் கால் கொடுத்து ஓடி புடி வேண்டாவோ, அண்ணனுக்கு அசிங்கனானு சொல்லிட்டு அண்ணன் அழகா 10 பேரை திருமணம் செய்யலாம்னு ஆசைப்படுறாருமா. அண்ணன் உன் பொண்ணு அந்த மாதிரி தான் ஓடி தெரியுதா? ஆமா 2 பொண்ணு அப்படியா? நீ என்ன கஷ்டப்படுற? 500 ரூபாய் போன்ட்டா குஞ்சு பசிக்காத. இப்ப கல்யாணம்னா ஒரு பெண்ணை பார்க்க போனோம்னு வச்சுக்க 10 ஜாத செருப்பு தேவைன்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு செல்போன் இருந்தா போதும், கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்படிதான் முடிச்சுங்கிறேன். ரைட், உன் பொண்ணுக்கு அண்ணா இம்மாஜி கேட்காதே. எனக்கு கல்யாணம் தேவையில்லை. நியாயமா எடுத்து குறையா. நான் சம்மதிக்க மாட்டேன். என்ன சம்மதிக்க மாட்டேன். கல்யாணம் வேணாம். கல்யாணம் வேணாம். கல்யாணம் பண்ணிக்கோ. ஆஹா. அரிமான மாப்பிள்ளைங்க அரிமான மாப்பிள்ளைங்க ஏமா வாணாங்க ஏமா கல்யாணம் உனக்கு பயமா ஏன்னா டேய் கல்யாணம் தேவையில்லை கம்மிடுறா. ஏமா என் மனசு ஒண்ணு இருக்குது. அத அண்ணன் நிறைவேற்ற மாட்டாரு. அது சொன்னா எடுத்துக்க மாட்டாரு அவரு. ஒண்ணு நான் மனசுல வச்சு
அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏய் குமார டேய் 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 ஏய் குமார இந்த மாதிரி பட்டசல்லுக்கு ஒரு அம்மாவுக்கு பட்டசல்லு மாத்தி மாத்தி ஆடும் போது போது எடுக்கணும் டாபரேனா உங்களுக்கு ரெண்டு பேரும் டேய் டேய் ஏய், அந்த வேலை செய்யல நீ. ஓடுனா. டேய் எங்க வந்தாலும் அது கேக்குறேன்னு சொல்றான்னா டாக்டர் இல்லடா அண்ணன் கலப்பாடும் மௌன உனக்கு சம்சாரித்துருவேன். எங்க டேய் சின்ன வயசுல இருந்து எப்படிலாம் தூக்கி வந்து தெரியுமா நீ உனக்கு? வார்த்தை நீ. ஆமா அதுக்காக அதுக்காக ஒரு தாவல் பேச்சு போட்ட அண்ணன் பேச்சு கேளு டேய் உன் பேச்சு நான் யாரை கேட்கணும்? என் அண்ணன் பேச்சு நான் கேட்கல. அண்ணா கல்யாணம் தவிர வேற யாரை இட்டு போற? நீ யாரை இட்டு போற? ஆமா யாரை இட்டு போற? ஆமா. யாரை இட்டுனா கல்யாணம் பிடிக்கிற? ஆடவனை வெளிநாட்டுக்கு தண்டு ஏங்க. எங்க ஆடவன் நல்லா ஏய் ஏறு என் தங்கச்சி கேட்ட ஆடவனை பாரு ஏங்க, ஆடவன் நினைக்க, கல்யாணம் நினைக்க. ஆமா, ஆமா. குமார், நான் வந்து பொண்ணு புரோக்கருமா போவேன் ஒரு 1000 போய் சொல்லுவேன் 1000 போய் சொல்லி என்ன பண்ண 20 சவரம் போட சொல்லுவேன் 20 சவரத்துக்கு ஒரு சவரத்துக்கு 2000 ரூபாய் கமிஷன் அப்ப 22 வாங்குவேன். 40000 ரூபாய் வாங்கிடுவேன் ஏண்டா? நான் போய் சொல்லுவேன் நல்லா இருக்கிற டேய். அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு 40,000 வாங்கி வந்துடுறேன் வாங்கினே வந்து என் மொட்டாடி வா சொல்லி பட்டு போடுவேன் என் மொட்டாடிக்கு எனக்கு வேஸ்ட் எடுத்து உனக்கு பணம் போட்டு சரி, ஆகியா? ஆ? பந்து வாங்கிடா ஆ. மாப்பிள்ளை சரியான மாப்பிளமா உலகத்துல எங்க போனாலும் பேர் மாப்பிளையே கிடையாது 500 லாரி 500 லாரி ஓடுன முடியுது லாரி ஓடுது ஓட முடியாது. ஆமா எந்த எங்கடா ஓடுது? காஞ்சிபுரத்துல லோடு ஏத்துறான் பைபாஸ் காஞ்சிபுரத்துல லோடு ஏத்துறான் ஏய். ஆர்மில வந்து ரைஸ் மில்ல மாடல் ரைஸ் மில்ல இறக்குறான் இறக்குறான். லோடு இருந்தாலும் இல்லனாலும் டீசல் இருந்தாலும் இல்லனாலும் ஓடுன முடியுது பைபாஸ் ஓடுது. ஆமா ஆ. அவர் அதன் பிறகு 6 ஹெலிகாப்டர் மேல பறந்துட்டே இருக்குது ஹெலிகாப்டர். பறந்துட்டே இருக்குது அது என்ன ஊத்துறாங்களா? பெட்ரோல் பெட்ரோல் ஊத்துறாங்க இந்த மாதிரி டிக்கெட் யாருனாலும் யார் விட்டாலும் ஓடுனது அது மாதிரி பறந்துட்டே இருக்குது. அவ நீ உங்களுக்கு அண்ணாடி பறந்துட்டே போலாம் ஏய், அப்புறம் என்ன வச்சிருக்காரு? அதன் பிறகு ரைஸ் மில்மா ரைஸ் மில்ல. ஆமா காஞ்சிபுரத்துல ஆமாண்டா. 150 ரைஸ் மில் இருக்குது ஏய், நெல்லு கொட்டினாலும் கொட்டா போட்டாலும் கரண்ட் இருந்தாலும் இல்லனாலும் ஓடுன புரியுது அப்படியே டப்பு புப்பு அடிக்குது. ஆமா ஏய், ஆனா ஒண்ணு ஆனா ஒண்ணுன்னா என்னடா அது? ஆனா ஒண்ணு ஆவனா ஒண்ணுங்க டேய், என்னடா அது? ஆனா ஒண்ணுனா அவரு சாராய கேஸ்ல உள்ள போயிட்டாரு அண்ணன் நாட்டு 5000 ரூபாய் வாங்கி கொடுத்து ஜாமீன் எடுத்துட்டு வந்துடுறேன் அண்ணா, யாரு போகுது யாரு போகுது பஸ் போகுது ரயில் போகுது சாலை ஏய் டேய் வேமாய் பேசுறேன் கேட்காத அண்ணா. டேய் கவனா வேண்டாம் அண்ணா. என் தங்கச்சி வந்து வேலை சொல்றாங்க ஆமா. அவளுக்கு ஜாதகத்தை கணிக்க வேண்டும் அவங்க டேய் ஜாதகத்தை கணிக்க வேண்டும் ஆ, ஒட்டை இப்ப ஜாதகத்தை வாங்க. கணிக்க வாங்க. வேண்டும் ஐயா, ஜோதிகாரே. வரட்டும். ஐயா, ஜோதிகாரே.